ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு V1 தமிழ் ஜாப்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் அதாவது CUT என்ற சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாட்டில் நான் டீச்சிங் போஸ்ட்டுக்கான வேகன்சிஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பண்ணுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நம்ம சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடுல டைரக்ட் ரெக்யூர்மெண்ட்டாக கிட்டத்தட்ட 7 போஸ்டிங்க்கு 14 வேகன்சிஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 7 போஸ்டிங் பார்த்திங்கன்னா நான் டீச்சிங் போஸ்ட் தான். போஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் சயின்டிஸ்ட், அசிஸ்டன்ட் லைப்ரரியன், லோயர் டிவிஷன் கிளர்க்கு, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு, லைப்ரரி அட்டெண்டன்ட், லெபார்ட்டரி அட்டெண்டன்ட், ஹாஸ்டல் அட்டெண்டன்ட் சொல்லி டோட்டலாக 7 போஸ்டிங்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 7 போஸ்டிங் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இந்த 7 போஸ்டிங் பார்த்திங்கன்னா சேலரி வந்து 7th CPC பே மேட்ரிக்ஸில் வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 7 போஸ்டிங்க்கும் ரிசர்வேஷன் அலாட் பண்ணியிருக்காங்க. கேட்டகரி வைஸாக ரிசர்வேஷன் இருக்குது. இதில் இன்ஃபர்மேஷன் சயின்டிஸ்ட், அசிஸ்டன்ட் லைப்ரரியன் போஸ்ட்டுக்கு பே லெவல் 10லையும், லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கு பே லெவல் 2லையும், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், லைப்ரரி அட்டெண்டன்ட், லெபார்ட்டரி அட்டெண்டன்ட், ஹாஸ்டல் அட்டெண்டன்ட்லாம் பே லெவல் 1லையும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 7 போஸ்டிங் இல்லாமல் கான்ட்ராக்ட் பேசிக்கில் ஒரு போஸ்டிங் ஃபில் பண்ண போகிறாங்க. அது இன்டர்னல் ஆடிட் ஆஃபீஸர்ன்ற போஸ்ட்டு. அது வந்து தனியாக ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும், அதாவது ஹார்ட் காப்பி மூலமாக அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்க்கு பார்த்திங்கன்னா தனித்தனி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் போஸ்டிங் பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் சயின்டிஸ்ட். இவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸில் வந்து ME ஆர் M.Techல கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்ளீட் பண்ணவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். MCA அதாவது மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடித்தவங்களும் ஃபஸ்ட் கிளாஸில் முடித்தவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் மாஸ்டர் டிகிரி இன் லைப்ரரி அண்டு இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் முடித்தவங்களும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த போஸ்ட் பார்த்திங்கன்னா குரூப் A கிளாஸிஃபிகேஷனில் வருது. இவங்களுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 40 வயசு வரையும் தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜாப் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் லைப்ரரியன். இதுவும் குரூப் A கிளாஸிஃபிகேஷனில் வருது. இவங்களுக்கான ஏஜ் லிமிட்டும் 40 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் ஆர் டாக்குமெண்டேஷன் சயின்ஸ் ஆர் இன் ஈக்குவலன்ட் ப்ரொஃபஷனல் டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க மினிமம் 55% ஆஃப் மார்க்ஸில் பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர்க்கு. இவங்க வந்து குரூப் C கிளாஸிஃபிகேஷனில் வர்றாங்க. இவங்களுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 32 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா a bachelor degree from any recognized institute or universityன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எனி டிகிரி முடிச்சவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் டைப்பிங் ஸ்கில் கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி டைப் ரைட்டிங் தெரிஞ்சவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் நாலேஜும் வேணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு. இவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், இல்லைனா ITI முடிச்சிருந்தவங்களும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 32 இயர்ஸ் வரையும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா லைப்ரரி அட்டெண்டன்ட். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரூப் C கிளாஸிஃபிகேஷனில் வருது. இவங்களுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 32 இயர்ஸ் வரையும் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு +2 கம்ப்ளீட் பண்ணவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். லைப்ரரி சயின்ஸில் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் யூனிவர்சிட்டி, காலேஜ் இல்லைனா எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் பேசிக் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா லெபார்ட்டரி அட்டெண்டன்ட். இவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு +2ல் சயின்ஸ் குரூப் எடுத்து கம்ப்ளீட் பண்ணவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 32 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லைனா 10th முடிச்சுட்டு லெபார்ட்டரி டெக்னாலஜியில் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தா இந்த ஜாபுக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் அட்டெண்டன்ட். இதுவும் குரூப் C கிளாஸிஃபிகேஷனில் கொண்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 32 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணவங்களும் அப்ளை பண்ணலாம். அதுவும் இல்லைனா ITI பாஸ் பண்ணவங்களும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஹாஸ்டல், கேன்டீன், ஹோட்டல், கெஸ்ட் ஹவுஸில் ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிக்கில் ஃபில் பண்ண போகிற இன்டர்னல் ஆடிட் ஆஃபீஸர் ஜாப்பு. இவங்களுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 65 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் இன் காமர்ஸ் ஆர் ஈக்குவலன்ட் மாஸ்டர் டிகிரி இன் ஃபினான்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ CA முடித்தவங்களும் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப்புக்கெலாம் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது SC ST பீப்புளுக்கு 5 வருஷமும், OBC பீப்புளுக்கு 3 வருஷமும், ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு 5 வருஷமும், ஏற்கனவே எம்ப்ளாயியாக இருந்தால் அவங்களுக்கு 10 வருஷமும், பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டியில் இருக்கவங்களுக்கு 10 வருஷமும், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 3 வருஷமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டினியூஸாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். அதாவது டியர்னஸ் அலவுன்ஸு, ஹவுஸ் ரெண்ட் அலவுன்ஸு, டிரான்ஸ்போர்ட் அலவுன்ஸ்னு ஏகப்பட்ட அலவுன்ஸ் கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சில போஸ்டிங்க்கு ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ கம்பல்சரி நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2ன்னு சொல்லி 2 டெஸ்ட்டாக நடக்கும். பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ்க்கு அப்ஜெக்டிவ் டைப்லையும், பேப்பர் 2 வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் 100 மார்க்ஸுக்கும் நம்ம ரிட்டன் எக்ஸாம் எழுதணும். இந்த ரிட்டன் டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஓரியன்டாக தான் நடக்கும். இந்த ஜாபுக்கெலாம் அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் போர்ட்டல் 2/10/2024 ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ தாராளமாக அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த ஜாப்புக்கெலாம் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 31/10/2024 நம்ம அப்ளை பண்ணிடணும். அதுக்கப்புறமா அந்த ஆன்லைன் போர்ட்டல் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது எல்லா பீப்புளுமே வந்து 750 ருபீஸ் பே பண்ணணும். அதில் SC/ST பீப்புளுக்கு ஃபீஸ் எதுவும் பே பண்ண தேவையில்லை. எக்ஸ் எம்ப்ளாயி அதாவது CUTNோட எக்ஸ் எம்ப்ளாயும் பே பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறப்பயே நம்ம இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸையும் எப்படி பே பண்ணணுன்ற டீட்டெயில்ஸையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். CUTNோட அஃபீஷியல் வெப்சைட்டில் டெய்லி அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அஃபீஷியல் மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு என்கொயரி இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அந்த அஃபீஷியல் மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். அவங்க கேட்டிருக்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உடனே அப்ளை பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒரு நல்ல ஜாபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கையும் அப்ளிகேஷன் லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸ் கொடுக்குற நம்ம V1 தமிழ் ஜாப்ஸ் யூடியூப் சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.